அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, டிடிவி தினகரன் அவர்கள் சமீபத்தில் என்ன பேசியிருந்தாருன்னா, 2026 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவை இழுத்து மூடிட்டு போயிடுவார் இபிஎஸ் அப்படின்னு பேசியிருந்தாருங்க. நேற்றுக்கு அதை தான் பார்த்தோம். அண்ட் 2026 தேர்தலில் அதிமுக தோற்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றதையும் விலாவாரியா பார்த்தோம். இன்ஃபேக்ட் இப்ப இருக்கிற அதே அரசியல் சிச்சுவேஷன் 2026 வரைக்கும் கண்டினியூ இதே அணிகள் கூட்டணிகள் இருந்தா திமுக கிளீன் ஸ்வீப் அடிக்க போறாங்க. போன தடவை ஜெயிச்சதை விட இந்த தடவை அதிகமான இடத்துல ஜெயிச்சு ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்றதை நாம சொல்லியிருந்தோம். நண்பர்களும் அதை கட்டாயம் ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு அப்படியே ஒரு உட்டாலகடி அடிச்சு 2026 தேர்தலில் அதிமுக எப்படி அமோக வெற்றி பெற போகின்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். உடனே கேட்காதீங்க, என்ன சாம்பு ஒரு ஸ்டெடி மைண்டே கிடையாதா? நேத்திக்கு ஒண்ணு சொல்ற, இன்னைக்கு ஒண்ணு சொல்ற, மாத்தி மாத்தி பேசி நிக்கிறியே, எங்களெல்லாம் குழப்பச்சு நிக்கிறியே அப்படின்லாம் கேட்காதீங்க. கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயிக்கிறவங்க தோப்பாங்க, தோக்குறவங்க ஜெயிப்பாங்க, அப்படியே மாறிக்கினே இருக்கும். அதை விட டைனமிக் தாங்க பாலிடிக்ஸ் அப்படின்றது. இது இப்படித்தான் அப்படின்னு யாராலையும் கணிக்க முடியாது. ஒரு நாள் இல்ல ஒரு வருடம் எது ஒண்ணா நடக்கலாம். அந்த ஒரு மாற்றம்ன்றது அப்படியே தலைகீழ எல்லாவற்றையும் புரட்டி போட்டு விடும். அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா அதுக்கு ஒரே ஒரு ப்ரீ கண்டிஷன் என்னன்னா, அதிமுக அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவங்க அதை பயன்படுத்திக்கல அப்படின்னு சொன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்சையும் தோத்துட்டு நின்றாங்கன்னா அதுக்கு நாம பொறுப்பு கிடையாது. இந்த டிஸ்கிளைமரோட நம்ம ஆரம்பிப்போம். ரைட், முதல்ல சில அடிப்படையான விஷயங்களை அப்படியே கொசுவத்தி சுத்தி சுருக்கமா நம்ம பார்த்துருவோம் நண்பர்களே. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, தமிழ்நாட்டு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாசிபிலிட்டி தான் விஷுவலைஸ் பண்றேன். ஒண்ணு டிஎம்கே கிளீன் ஸ்வீப், அப்படி இல்லைன்னா பாஜக 5-10, திமுக 30-35 சொல்லியிருந்தேன். இது கூட ஒரு சில பேர் கேட்டாங்க, சார் 1-2 சொன்னா கூட பரவாயில்ல, நீங்க என்னடானா பாஜக 0 ஆர் 5-10 சொல்றீங்களே, இதுனா வைடு வேரியேஷன் இருக்க, நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு. நான் சொன்னேன், இதுல லாஜிக் இல்லாம இருக்கலாம், ஆனா ஸ்ட்ராட்டஜின்றது ஒண்ணு இருக்கு. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்ல இவங்க வேலை பார்க்காம, ரைட்டுங்க சீட்டு கொடுத்துட்டோம், நீங்க வேலையை பார்த்துக்காங்க அப்படின்னு ஒதுங்கிட்டு அது பாஜக ஜெயிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா 2026 தேர்தல் அதுக்கு பிறகு திமுகவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது அதனால தான் நம்ம இப்படி ஒரு சினாரியை விஷுவலைஸ் பண்ணியிருந்தோம். ஒருவேளை திமுக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்களோ அப்படின்னு. பட் அவங்க பண்ணல. மேபி அவங்க நினைச்சிருக்கலாம், நாம தான் ஆட்சிக்கு வரப்போறோம், அதனால ஈச் எம்பி கவுண்ட்ஸ் அப்படின்றதுனால எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அண்ட் நாம பேசுறது எல்லார் காதுலையும் விடும், அப்படியே கேட்டாலும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நப்பாசெல்லாம் நமக்கு என்னையுமே கிடையாதுங்க. நாம சொல்றது நம்ம வாட்டுக்கு சொல்லிக்கினே இருப்போம், அவ்வளவுதான். சரி, எதுக்காக பாஜகவை ஜெயிக்க வைக்கணும் திமுக? இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னொரு கொசுவத்தி சுத்தி போனோம். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் பிரதான எதிர்கட்சி அப்படின்றதுதான் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அதிமுக பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற வரைக்கும் கூட்டணி கட்சிகள் அணி மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இல்லாம திமுகவால என்றைக்குமே ஜெயிக்க முடியாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் போது திமுகவுக்கு தெரியாதா? சோ அப்ப அதிமுக இங்க ஒண்ணுமே இல்லை, பாஜக தான் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகளோ இல்ல டோலர்களோ காங்கிரஸோ நாங்க பாஜகவோட போய் சேர்ந்துக்கிறோம் சொல்ல முடியுமா? அப்போ கடைசி வரைக்கும் கூட்டணி கட்சிகள் திமுகவுடன் தான் இருக்கும். அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இவங்க தான் வெற்றியை தீர்மானிப்பதால் குறைந்தபட்சம் 1-2 தேர்தல்கள்ல திமுக தொடர்ந்து வெற்றியை பெறலாம். சோ அதனால தான் டெசிமேஷன் ஆஃப் ஏடிஎம்கே இஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிஎம்கே அப்படின்னு நம்ம சொல்லி இருந்தோம். அப்போ பாஜக ஜெயிச்சு அதிமுக ஒண்ணுமே ஜெயிக்கல அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா பிரதான எதிர்கட்சி பாஜக தான். சோ இனிமே இங்க போட்டின்றது திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு 2024 தேர்தலிலேயே முடிவாயிட்டு இருந்ததுன்னு சொன்னா 26 அதை தொடர்ந்து வருகின்ற தேர்தல்கள்ல கூட்டணி கட்சிகளை பத்தி பயமில்லாம பயணிக்கலாம் திமுக. சரி, இப்ப என்ன நிலைமை மாறிடுச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ அணி மாறுவதற்கான அறிகுறிகள், சமிஞ்ஞைகள் நிறைய தெரியுதுங்க. சில நண்பர்கள் சந்தேகமா கேட்டாங்க, எப்படி சார் இது ஒரு வின்னிங் காம்பினேஷன் ஆயிடுச்சு. ஐபிஎல்ல கூட சிஎஸ்கே பாத்தீங்கன்னா இதுதான் வின்னிங் காம்பினேஷன், அதை மாத்தவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். அடுத்தது அதிமுக ஏற்கனவே பலம் இழந்து கொண்டிருக்கின்றது, 2026க்கு அப்புறம் காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கச்சு எதுக்காக கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் டோலர்கள் இவங்கெல்லாம் அதிமுக பக்கம் போகணும்?
அப்படின்ற கேள்வி நியாயமான கேள்விதான். ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னும் 26க்கு அப்புறம் தேர்தலே கிடையாதா? அரசியல்ன்றது அவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சா? ஆண்டுக்கு 100 வருஷங்கள் வந்துட்டு தானே இருக்க போகுது. மறுபடியும் 100 எலெக்ஷன் வரத்தானே போகுது. 2026க்கு அப்புறம் அதிமுகவை இழுத்து மூடிட்டாங்கன்னு சொன்னா கூட்டணி கட்சிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டை விட்டு தள்ளுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் திமுக வெர்சஸ் பாஜக இப்படித்தான் இருக்க போகுது. ஏன்னா தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் இருக்க நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி, ஒண்ணு நமக்கு அரசியலே வேணாம்ப்பா அப்படின்னு ஒதுங்கலாம். இல்ல பெரும்பாலானவர்கள் திமுக மற்ற கட்சிகள்ல போய் ஐக்கியமாகி விடலாம். விக்கிரவாண்டி தேர்தலையும் அதிமுக வாக்குகள் திமுக பக்கம் போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதனால பாஜக அதிமுக எதிர்ப்பு அந்த பகை அப்படின்றது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால பரவாயில்ல, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ஒரு கருத்துல திமுகவுக்கு அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் போவதற்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அல்டிமேட்லி 2026க்கு அப்புறம் திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு தான் ஆக போகுது. அதுக்கு பிறகு வருகின்ற தேர்தல்களில் கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணுவாங்க? கொடுக்கறத வாங்கிக்கணும். கூட்டணி ஆட்சின்றதை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. சொல்ல போனா திமுக இப்போ கொடுத்ததை விட பல மடங்கு குறைவா சீட்டு கொடுத்தாலும் அவங்களால கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா எதிர்த்துக்குன்னு வெளில போறேன்னு சொன்னா இன்னொரு மக்கள் நல கூட்டணியா தான் முடியணும். அந்த விஷப்பரீட்சைக்கு யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க. அப்ப வேற வழி இல்லாம திமுக கூட்டணியிலேயே பயணிக்க வேண்டிய நிர்பந்தம் மற்ற எல்லா கட்சிகளுக்கும் உருவாகும். சோ இப்ப புரியுதுங்களா? இந்த கூட்டணியை விட்டு மாறுவது, அதிமுகவை மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வருவது, ஆர் அட்லீஸ்ட் ரிவைவ் பண்ணுவது, பிரதான எதிர்கட்சியாகவாது மாற்றுவதுன்றது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கூட்டணி கட்சிகள், எஸ்பெஷலி விடுதலை சிறுத்தைகள் அண்ட் திருமா. இந்த அணி மாற்றத்துக்கான அறிகுறிகளா நான் பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த ட்வீட்டை பாருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னதான் நான் ஒரு டைம் மிஷின்ல போயிட்டு டைரக்டர் அமீர் ஆளுங்கட்சி விமர்சனம் செய்வார்னு சொல்லிதான் யாரும் நம்பியிருக்க மாட்டீங்க. ஆனா இன்றைக்கு கேக்குறாரு, ஆத்த கடந்துதான் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குது, பல விஷயங்களுக்கு ஆத்த கடந்து போக வேண்டியதாகுது, சாலை எல்லாம் இல்லை. அப்படி இருக்கச்ச இந்த ஃபார்முலா 4 ரேஸ் தேவையா, யாருக்காகன்னு கேட்டுக்கிறாரு டைரக்டர் அமீர். ஆச்சரியமா இருக்குல்ல? எங்கேயாவது எதிர்பார்த்திருக்க முடியுமா நாம இந்த மாதிரியான ஒரு விமர்சனம், எதிர்ப்பு இவர்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு? அடுத்தது கூட்டணி கட்சிகள்லாம் அந்த தோழமை சுட்டு முட்டு அதையும் தாண்டி கண்டனம் தெரிவிக்கின்ற அளவுக்கு வந்து விட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து ரவிக்குமார் அவர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றனர். கம்யூனிஸ்டுகளும் ஆரம்பிச்சிட்டாங்க. மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி கடவுளுக்கு விழா எடுக்கிறீங்களே, இது சரியா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு காரணமாகுமா அப்படின்னா, ஆனா இந்த முத்தமிழ் முருகன் விழாவுக்கு முன்னாடி அந்த நாணய வெளியீட்டு விழாவை நான் முக்கியமான ஒரு ட்ரிகரா பார்க்கிறேன். பாஜக திமுக நெருங்குகின்றது அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் கிரியேட் ஆச்சுங்க. இல்ல நண்பர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, பாஜக தான் அவுட் ஆஃப் நெசசிட்டி திமுக பக்கம் போறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நிதிஷ்குமாரோ இல்ல சந்திரபாபு நாயுடுவோ 2 பேருமோ காலவாரி விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த திமுகவுடைய 20+ன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். அதனால இந்த காம்ப்ரமைஸ் அப்படின்னு தான் ஒரு நினைப்புல இருந்தாங்க. ஆனா என்னுடைய கருத்து வித்தியாசமாக இருந்தது. திமுக தான் பாஜகவிடம் நெருங்குகின்றது அப்படின்ற மாதிரி தான் நான் அதை பார்த்தேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா திமுக தான் அந்த ஒன்றிய அரசு அப்படின்றத மத்திய அரசா மாத்திட்டாங்க. அதுக்கப்புறமா முதலமைச்சர் அவர்கள் கூட அவர் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாரு, நாங்க ஆதரிச்சாலும் கொள்கை அடிப்படையில் ஆதரிப்போம், எதிர்த்தாலும் கொள்கை அடிப்படையில் எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னாரே தவிர திட்டவட்டமாக பாஜகவுடன் எங்களுக்கு எந்த காலத்திலும் கூட்டணின்றது கிடையவே கிடையாதுன்னு சொல்லவே இல்லை. காங்கிரஸ்ல சொல்லிக்கிறாங்க அவங்க அதெல்லாம் போக மாட்டாங்க, அது தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா முதலமைச்சர் கூட்டணி கிடையாது அப்படின்னு உறுதியாக சொன்னாரா? சார் சொல்லித்தான் ஆனமா, இதெல்லாம் தெரியாதான்னா இதுதாங்க அந்த சமிகைகள் அப்படின்றது. அந்த அதர் ஹேண்ட் பாஜக அண்ணாமலை அவர்கள் அந்த வெளியீட்டு விழால கலந்துக்கினாரு, அதுக்கப்புறம் கலைஞர் சமாதிக்கு போனதை பத்தி சொன்னாரு, எல்லாம் ரைட்டு. அதுக்கப்புறமே என்ன சொன்னாரு, திராவிட கட்சிகள் இல்லாத கூட்டணி அமைப்போம்னு சொன்னாரு. அவங்க பங்காளியா இருந்துட்டு போட்டோம், நாங்க மாமா மச்சான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொன்னாருங்க. அடுத்தது இப்ப திமுகவுடன் கூட்டணி கிடையாதுன்றதை திட்டவட்டமாகவும் சொல்லிட்டார் அண்ணாமலை அவர்கள். சரி, எதுக்காக சார் இதெல்லாம் அப்படின்னா,
கூட்டணி கட்சிகள் மத்தியில ஒரு அவநம்பிக்கை, ஒரு சலசலப்பு, எல்லாத்துக்கும் மேல வெளில போறதுக்கு ஒரு வலுவான காரணம் கிடைத்து விட்டதா? ஒண்ணு வேணாங்க. இந்த மாதிரி மதவாத சக்திகளிடம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கினாங்க, சரணடைந்து விட்டார்கள். அதனால மதச்சார்பற்ற தன்மையை காப்பாற்றுவதற்காக, மைனாரிட்டிகள் உரிமையை பாதுகாப்பதற்காக நாங்க திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்கிறோம் அப்படின்னா யாராவது கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க கட்சியை விட்டு கட்சி மாறுங்க, இல்ல கட்சியில இருந்தே ஒரு குரூப்ல இருந்து இன்னொரு குரூப் போங்க, இல்ல அணியை விட்டு அணி மாறுங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்கள் மதச்சார்பற்ற தன்மையை காப்பாற்றுவதற்காக அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு போச்சுங்க. யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. இதுதான் டெம்ப்ளேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் திமுகவின் நடவடிக்கைகளும் அமைந்து கொண்டிருக்கின்றன. பாஜகவுடன் நெருக்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம். அடுத்தது இப்ப எல்லாரும் கேள்வி கேட்பது என்ன அப்படின்னா, இந்து அறநிலையத்துறைனா நீங்க விழா நடத்துங்க, ஆனா கல்வியில கொண்டு நீங்க இதை புகுத்துவது சரியாகுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது இந்த கந்த சஷ்டி கவசம் பாராயணம் இன்னும் சில விஷயங்கள் அதெல்லாம் கோட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து கட்டி பாருங்க. பாஜக இங்க பிரதான எதிர்க்கட்சியாக வரக்கூடாது, அதிமுக தான் இருக்கணும் அப்படின்றது தான் கூட்டணி கட்சிகளுடைய விருப்பமாக, ஆப்ஷனாகவும் இருக்க முடியும். சரியா? அப்போ இங்க 2026 தேர்தல் அதிமுக தோத்துச்சுன்னு சொன்னா பாஜக தான் எதிர்க்க நிக்க போது, ஆப்ஷன்ஸே கிடையாதுன்ற ஒரு நிலைமையும் இருக்கு. இதை விட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்க முடியும்? இந்த கல்வியில் மதத்தை கலக்கிறார்கள், மதச்சார்பற்ற தன்மையை குலைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருவதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜியா இருக்க முடியும் கூட்டணி கட்சிகளுக்கு, குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் அண்ட் டோலர்ஸ். காங்கிரஸ் வருவாங்களா அப்படின்னா நிச்சயமா வரமாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள மத்தியில ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடியுமா? ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி இந்த பக்கம் விலகினா கூட நாம ஆட்சிக்கு வர முடியுமா? அதைத்தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவர்களுக்கு திமுகவுடைய எம்பிக்கள் ஆதரவுன்றது கட்டாயம் தேவை. அதனால காங்கிரஸ் அவங்கள விட்டு வரமாட்டாங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இவங்க மட்டும் வந்தா அது அதிமுக ஜெயிக்க முடியுமா அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி இல்லாமல் ஆட்சிக்கு வருவது சாத்தியமில்லை. அது எல்லாருக்குமே தெரியும். அதிமுக கூட்டணி இல்லாமலும், பெரிய அளவில் கூட்டணி இல்லாமலும் தனித்தே பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றதும் நமக்கு சரித்திரம். ஆனா இப்போ ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு, இபிஎஸ் அவர்கள் தலைமை பதவிக்கு வந்த பிறகு அந்த நிலைமை மாறி திமுக அதிமுக ரெண்டும் சரிசமம் ஆயிடுச்சுங்க. கூட்டணி இருந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நிலைமை. அதுவும் அந்த கூட்டணி கட்சிகள் எந்த கட்சிகளா இருக்கணும், அதுவும் முக்கியமா ஒரு சிச்சுவேஷன். இப்போ விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மக்கள் நல கூட்டணியில இவங்க இருந்தாங்க தேமுதிகவோட. ஆனா எத்தனை % ஓட்டு வாங்கினாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும், திருமாவர்களை பொறுத்த வரைக்கும், அவர் ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ்ல போய் ஜாயின் பண்ணாருன்னு சொன்னா குறைந்தபட்சம் ஒரு 8 12 13% ஓட்டுகளை ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு திறமை அவருக்கு இருக்கின்றது. நான் சொன்ன கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் அலையன்ஸ் அப்படின்னு. தேமுதிக அந்த மாதிரியான ஒரு அலையன்ஸா இல்லை. அதனால தான் அவர்களால் வாக்குகளை பெற முடியவில்லை. அதிமுக பக்கம் வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இங்க திமுக உருவாக்கி வைத்திருக்கின்ற எக்கோசிஸ்டம் இது ஆட்டம் கண்டு கொண்டிருக்கின்றது. டைரக்டர் அமீர் அவர்களே விமர்சனம் பண்றாரு அப்படின்னு சொன்னா அப்ப ஏதோ ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் நடந்திருக்கு அப்படின்னு புரியலையா அவங்களுக்கு? அப்போ நிச்சயமாக விசிக, கம்யூனிஸ்ட் இந்த பக்கம் அதிமுக பக்கம் வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால குறைந்தபட்சம், நான் சொல்றது மிக மிக குறைந்தபட்சம், ஒரு 6-10% வாக்குகளை அந்த பக்கத்திலேருந்து மைனஸ் பண்ணி இந்த பக்கம் பிளஸ் ஆக்க முடியும். ஸோ 5-10% கூட வச்சுட்டாலும் அங்க மைனஸ் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவுடைய சான்சஸை இது பயங்கரமா பூஸ்ட் பண்ணும். அப்போ அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன ப்ரீ கண்டிஷன் மாதிரி அதிமுக இந்த வாய்ப்புகளை ஆஹா இப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஜால்ரா தட்டின்னு, தலைவா நீங்க யார் தலைவா, பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், நாம இல்லைன்னா கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதனால அவங்க நம்ம கிட்ட வரணும், நாமெல்லாம் அவங்க கிட்ட போக கூடாது, நீங்க பேர்பட்ட ஆளுமை, ராஜாஜியை விட பெரிய ஆள் நீங்க, இப்படி எல்லாம் ஒரு கும்பல் உசுப்பேத்தி விட்டுக்கினே அதை நம்பிக்கின்னு இருந்து அவங்க வரட்டும்
இந்த பாயிண்ட் வரட்டும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னதுதான் நடக்கும். இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். இதுல இன்னொன்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே வந்து ஒரு தலித் முதலமைச்சராக முடியாது மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு திருமாவர்கள் சொல்லியிருந்தார். நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். இந்த ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த தொகுதிகளில் எந்த கூட்டணி அதிக அளவுல ஜெயிக்கின்றதோ அவங்க தான் வந்து ஆட்சியை பிடிக்கின்றார்கள் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் தைரியமா சொல்லலாம். இது பாருங்க, இது வந்து இந்த கூட்டணி நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னா துணை முதலமைச்சராக ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரை கட்டாயம் நியமிப்போம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. எந்த கட்சியை சார்ந்தவராகவும் இருக்கலாம், இல்ல அவங்க கட்சியை சார்ந்தவராகவும் இருக்கலாம். துணை முதலமைச்சராக ஒரு பட்டியலினத்தவரை நியமிப்போம், அவர்கிட்ட இம்பார்ட்டன்ட் போர்ட்போலியோ கொடுப்போம். வழக்கமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்துப்பட்டு இந்த ஆதி திராவிடர் நலத்துறை இல்ல வந்து கால்நடை வளர்ப்புத்துறை இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு நிதி அமைச்சர், ஒரு போலீஸ் அமைச்சர், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் போர்ட்போலியோ கொடுப்போம். எல்லாத்துக்கும் மேல இது கூட்டணி ஆட்சியாக அமையும், ஒரு கட்சி மட்டுமே வந்து ஆட்சியில் இருக்கும் அப்படின்றத நாங்க மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி கட்சிகளும் இங்க வருவாங்க, அந்த கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகும், அந்த பெர்செப்ஷன் அப்படின்றதும் அப்படியே அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு பயங்கரமா ஷிஃப்ட் ஆகும். இதுல ஒரு சில பேர் நம்ம கமெண்ட்ல கூட போட்டிருந்தாங்க, சார் இந்த மாதிரிலாம் சொன்னா அதுக்கப்புறம் கொங்கு மண்டலத்துல அதிமுக சுத்தமா வாஷ் அவுட் ஆயிரும் அப்படின்னு. அதாவது ஜாதி ரீதியான கால்குலேஷன்ஸ் இதை என்னால ஏத்துக்க முடியாதுங்க. அதாவது ஃபார் தட் மேட்டர் திருமாவர்கள் துணை முதல்வர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாலுமே அது ஒரு பெரிய லாஸ் எல்லாம் ஆகாது அதிமுகவுக்கு. ஏன்னா திருமாவர்களை கூட்டணியில வச்சுக்கிட்டு தானே 2026 கொங்கு மண்டலத்துல கிளீன் ஸ்வீப் அடிச்சாங்க திமுக. செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள இருக்கும் போதே, அவரு எந்த விதமான அரசியல் வேலையும் செய்ய முடியாத போதே கிளீன் ஸ்வீப் அடிச்சாங்க திமுக. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதாவது இந்த ஜாதி ஜாதி அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்துல இருந்து ஒரே கருத்துல தான் இருக்கேன். வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்போ இல்ல எதிர்கட்சிக்கு ஒரு ஆதரவோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிரessing இஷ்யூஸோ எதுவுமே இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படியே சும்மா எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா மட்டும்தான் மேபி ஜனங்க இவர் நம்ம ஜாதிக்காராச்சு அவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற முடிவுக்கு வருவாங்க. மற்றபடி ஆளுங்கட்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னும் போது எதிர்க்க நீங்க வந்து சீனாலேருந்து ஒருத்தர் குழந்தை நிக்க வச்சா கூட ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து மக்களுடைய மனநிலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது இந்த ஜாதி இதை பார்த்து ஓட்டு போடுறது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இல்லாத தலைவர்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்காங்க, அவர் இந்த மாதிரி தான் வந்து ஜாதி பார்த்து தான் வேட்பாளர்களை நிறுத்தினாராம். அப்படி பார்க்க போனா மதுராந்தகம் தொகுதி உகம் சந்த் எப்படிங்க சாத்தியமாச்சு? தலைவர் செல்வாக்கான தலைவராக இருந்தால் எங்க ஒன்னா யார ஒன்னா நிறுத்தி ஜெயிக்க வைக்கலாம். அவர்களுடைய செல்வாக்கு குறைகின்றது அப்படின்னும் போதுதான் இந்த ஜாதி கணக்கு இதெல்லாம் கம்ஸ் இன்டு பிளே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தலைவர்கள் வந்து எல்லாவற்றையும் தாண்டி ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக வரத்துக்கு ட்ரை பண்ணணுமா, அதை விட்டுட்டு கீழே கீழே இறங்கின்னு இந்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கணுமா சொல்லுங்க? ஆல் சடன் டன் 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை இழுத்து மூடுவதா இல்ல கோட்டையில் ஏறுவதா அப்படின்றத முடிவு செய்ய வேண்டியது எடப்பாடியார் கையில் தான் இருக்கின்றது. தன்னுடைய பலம் என்ன பலகீனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாறி வரும் அரசியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த நமது நடவடிக்கைகள் இருந்தா மட்டும்தான் அரசியல்ல சஸ்டெயின் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஆனா அதை விட்டுட்டு எல்லாமே நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் நிலைமை தான் ஆகும். எப்படி நடக்கலாம் அப்படின்றத நாம சொல்லிட்டோம். அதை நடத்துறதும் நடத்தாததும் அவங்கவுங்க கையில இருக்கு. அது நம்ம கையில இல்லை நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.